ஐம் டாக்டர் ஸ்வாதி, பாலாஜி மருத்துவமனையோட மகப்பேறு மருத்துவர் நான். ஸோ இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சி டைமில் ட்ராவல் பண்ணுறது சேஃபா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ப்ரெக்னென்சி டைமில் ட்ராவல் பண்ணுறது அப்சல்யூட்லி சேஃப் தான். பட் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் நாங்கள் ட்ராவல், அதுவும் வந்து ப்ரொலாங் ட்ராவல் 4 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு வந்து வாமிட்டிங் ரொம்ப இருக்கனால உங்களாலே ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைம்லையும் ட்ராவல் அன்லஸ் இட் இஸ் நெசசரி நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 36 வாரத்துக்கு அப்புறமும் வந்து ட்ராவலிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்பிட்வீன் பீரியடில் ட்ராவலை வந்து பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது ரொம்ப எசென்ஷியலான ட்ராவல் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம், நீங்கள் வந்து எப்போயுமே வந்து ஒரு ப்ரொலாங் ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க, ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் செக்அப் பண்ணிகிட்டு இருக்கிற டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணியே ஆகணும். எதுக்காக அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஒரு சிலருக்கு ரத்த சோகை இருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்கலாம், இல்லை வந்து மூமெண்ட்ஸ் வந்து சரியாக தெரியாமல் இருக்கலாம். சில பேருக்கு நஞ்சுக்குடி வந்து முன்னாடியே இருந்து கீழே இருக்கும் கர்ப்பப்பையில். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ பிஃபோர் பிளானிங் ஃபார் எனி ட்ராவல் நீங்கள் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.